Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. நாடாளுமன்றத்திற்கான இறுதிக்கட்ட தேர்தல் நாளை நடைபெறுகிறது. இதில் களம் காணும் முக்கிய வேட்பாளர்கள் யார், அவர்களது பின்னணி என்ன என விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கிய நாடாளுமன்ற தேர்தலில் 6 கட்ட வாக்குப்பதிவுகள் முடிவடைந்துள்ள நிலையில் நாளை 7வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. இதில் உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 7 மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசமான சண்டிகரிலும் உள்ள 57 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்த 57 தொகுதிகளிலும் மொத்தம் 904 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடி போட்டியிடுகிறார். ஏற்கனவே கடந்த 2014 மற்றும் 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல்களிலும் அத்தொகுதியில் வென்றிருந்த அவர் 3வது முறையாக அங்கு களம் காண்கிறார். பிரதமர் மோடியை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி அஜய் ராயை நிறுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசியை தவிர மற்ற அனைத்து தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி தோற்கும் என சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இமாச்சல பிரதேசத்தின் ஹமீர்பூர் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூரும் காங்கிரஸ் சார்பில் சத்யபால் சிங் ரைசாடாவும் மோதுகின்றனர். 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் முதன்முதலாக ஹமீர்பூரில் வெற்றி பெற்ற அனுராக் தாக்கூர் தொடர்ந்து நடைபெற்ற 3 நாடாளுமன்ற தேர்தல்களிலுமே வெற்றி கொடியை நாட்டியுள்ளார். அதே மாநிலத்தின் மண்டி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நடிகை கங்கனா ரணாவத் களமிறங்கியுள்ளார். அவரை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் அம்மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் வீர்பத்ர சிங்கின் மகனான விக்ரமாதித்ய சிங் போட்டியிடுகிறார். மண்டி தொகுதி வீரபத்ர சிங் குடும்பத்தின் கோட்டையாக கருதப்படுகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இத்தொகுதியை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றியது. இருந்தபோதிலும் பாரதிய ஜனதா கட்சி எம்பி மறைந்ததால் நடைபெற்ற இடைத்தேர்தலில் வீர்பத்ர சிங்கின் மனைவியும் விக்ரமாதித்ய சிங்கின் தாயாருமான பிரதிபா தேவி சிங் இத்தொகுதியில் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. மேற்கு வங்கத்தின் டைமண்ட் ஹார்பர் தொகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மம்தா பானர்ஜியின் மருமகனான அபிஷேக் பானர்ஜி களம் கண்டுள்ளார். திரிணாமுல் காங்கிரசின் கோட்டையாக திகழும் அத்தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பிரத்கூர் ரஹ்மானும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அபிஜித் தாஸும் போட்டியிடுகின்றனர். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.